ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நான் பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இப்போ கார் பார்க்கிங்கில் நிற்கிறேன். இதுதான் அந்த சென்டர். நான் இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுவேன். என்னுடைய ஸ்டார் லைசான்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நாங்கள் உள்ளே போவோம். இப்போ நான் செல்லரில் நின்றேன். இப்போ நான் முதலாவது மாடிக்கு போய்கொண்டிருக்கேன். இந்த சென்டர் 2 மாடி. இப்போ நான் முதலாவது மாடிக்கு போகிறேன். இங்கே பாருங்க, இதை நான் சுற்றி காட்டுறேன் பாருங்க. இது பெரிய ஒரு சென்டர், நல்ல வடிவான சென்டர். இது நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த லைட் சிஸ்டங்களை பாருங்க, நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இங்கால ஒரு எல்லா சைட்லேயுமே போகலாம். நடுவில் பெரிய ரவுண்டாக அந்த கடை இருக்கும். சுற்றி எல்லா சைட்டாலையும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பாருங்க, ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி சோபா போட்டு அதில் பெரிய ஒரு டிவியும் வச்சு அதில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி வயதான ஆட்கள் கஃபையை வேண்டி கொண்டு இதிலிருந்து குடித்து அதில் பார்த்து இருந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட கதைச்சு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நான் 2வது மாடிக்கு போகிறேன். மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மேலே நிறைய கடைகள் இருக்குது, உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு என்னால் ஃபுல்லாகவே சுற்றி காட்ட முடியுமோ தெரியல, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு காட்டுறேன். இது அப்படியே நேராக இருக்கிறது ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. அதில் முன்னால் கதிரியல் எல்லாம் போட்டிருக்கணும். அதில் இருந்து இப்போ நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது வேண்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அதில் இப்போ நான் இந்த பக்கத்தால் போக போகிறேன். இங்கால பக்கம் இருக்கிற கடையெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒவ்வொரு பக்கமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் சலூன் ஒன்று இருக்குது. அது இப்போ நீங்கள் அதில் போய் தலைமையர் வெட்டலாம், இப்போ சேவ் பண்ணி கொண்டும் போகலாம். இப்போ நீங்கள் இந்த சென்டருக்கு வந்தீங்களா பெரும்பாலும் இங்கேயே எல்லாமே இருக்குது. அப்போ இதுலேயே நீங்கள் வேண்டிக் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பக்கத்தால் போக போகிறோம். இங்கால இருக்கிற கடையெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இங்கால ஸ்போர்ட்ஸ்க்குரிய உடுப்புகள் இருக்கிற கடையெல்லாம் இந்த சைட்டில் இருக்கிற கடை. நான் அப்படியே காட்டி கொண்டு வரேன், நீங்கள் பாருங்க. இது ஷூ கடை இருக்குது. சின்ன பிள்ளைகளின் ஷூ, பெரிய ஆக்கிற ஷூ எல்லாம் இதில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஹேண்ட் பேக்குகள், வேறு ஸ்கூல் பேக்குகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, பெரிய சூட் கேஸுகள், மற்றது புத்தக கடை, மற்றது ஸ்கூல் பேக்குகள் எல்லாமே இருக்குது இதில். இதில் இருக்கிறது பெரிய ஒரு செண்டு கடை ஒன்று இருக்குது. இதில் வைன் கடை ஒன்று இருக்குது. இப்போ இந்த கடைக்கு எல்லாரும் போகலாம். அது 18 வயசுக்கு மேற்பட்டாக்கள் ஐசி காட்டி தான் உள்ளே போகணும். இல்லாட்டிக்கு லோவ் இல்லை, உள்ளே போக முடியாது. இப்போ இங்கால ஒரு சின்ன ஒரு கஃபேரியான்னு சின்ன ஒரு கடை உண்டு. இதில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி கஃபே வண்டி குடிச்சு அப்படியான ஒரு கடை. இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு மாடி இருக்குது. அங்கே சின்ன சின்ன கொஞ்சம் ஆஃபீஸுகள் அதில் இருக்குது மேலே. இப்போ நாங்கள் அங்கே போக தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு இந்த கடையிலேயே காட்டுறேன். இங்கே உடுப்பு கடை, மற்றது அப்படி ஒவ்வொரு கடையல், கூபூஸு, வேறு அப்படி ஒவ்வொரு கடையல், உடுப்பு கடையல் இருக்குது. த்ரெஸ்மான்னு சொல்லி அப்படி இங்கே லிண்டெக்ஸ் உடுப்பு கடை இருக்குது. இப்போ நான் மேலே நின்று உங்களுக்கு கீழே காட்ட போகிறேன் பாருங்க. இப்படி இருக்கண்டு நல்ல வடிவாக இருக்குது. இந்த சென்டரே நல்ல வடிவு. எனக்கு கூட இந்த சென்டர் பிடிக்கும். நல்ல லைட்டுகள், நல்ல ஒரு நல்லா இருக்கும் இந்த சென்டர். இதில் பிக் பைட் கடை ஒன்று இருக்குது. இங்கே சின்ன பிள்ளைகள விளையாட்டு கடை ஒன்று இருக்குது.
இப்போ நான் வந்து இந்த கடைக்கு தான் வந்தேன். நான் இந்த கடையில் தோடுகள் மற்றது நெக்லஸ்கள் சின்ன சின்ன பேர்ஸுகள் எல்லாமே வாங்கலாம். இங்கே வந்து இப்போ 3 வாங்கினா 2க்கு தான் நாங்கள் பே பண்ணணும். அப்புறம் 3 வாங்கலாம், ஒன்றுங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ நான் வந்து இந்த கடைக்கு வந்தேன். நான் இந்த சின்ன சின்ன தோடுகள் பார்த்து எடுப்பேன் வந்தேன். நான் மற்றது இங்கே பாருங்க சின்ன பேர்ஸுகள். இப்போ இந்த தோடு மட்டும் இல்லை, இதில் வந்து கிளிப்பின் மற்றது தலைக்கு போடக்கூடிய ஆல்ஸ்பேண்டுன்னு சொல்லி எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து வாங்கலாம். இங்கே வந்தால் எடுத்துக்கொண்டு போகலாம். இங்கே பாருங்க, இங்கே அந்த கையலுக்கு போடக்கூடிய மாதிரி மாலைகள் மற்றது போக்கள் அப்படி வந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து தோட்டை பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது, நல்லா இருக்கும், எடுத்து போட வடிவாக இருக்கும். நல்ல நீட்டு தோடுகள், சின்ன சின்ன தோடுகள் அப்படியெல்லாம் இருக்குது. எனக்கு கூட சின்ன தோடுகள்லாம் பிடிக்கும். ஆனால் இப்போ இதில் நல்ல நீட்டு தோடுகள் எல்லாமே இங்கே இன்றைக்கு ஆஃபரில் போட்டிருக்கணும். இங்கால நான் அதை பார்த்து வேண்டிட்டு வெளியில் வந்துட்டேன். இங்கால வந்து ஒரு மணிக்கூடு ஒன்று பார்ப்பேன் பண்ணிட்டு இந்த கடைக்கு போனால். நீங்கள் பாருங்கள், இந்த மணிக்கூட்டு அந்த இது கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்குறோம், நல்ல வடிவாக இருக்குது. நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அடுத்து இங்கால பறவைகளுக்கான சாப்பாடுகள், இங்கே வந்து பறவைகளுக்கு நாய்க்கு பூனைக்கண்டு தேவையான சாப்பாடெல்லாம் தனித்தனியாக அதுக்கண்டே ஒரு கடை இருக்குது. அப்போ அங்கே போய் நாங்கள் வேண்டிக்கொள்ளலாம். இது வந்து பர்த்டே சாமான்கள் உண்டு, அதுக்குரிய சாமான்கள் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து எடுக்கலாம். பர்த்டே காட்டுகள், இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பர்த்டேன்னா நாங்கள் இப்படி என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் வந்து இங்கே எடுத்துக்கொண்டு போகலாம். மற்றது இந்த கடை வந்து இப்போ இந்த நார்வேஜியன் நேஷ்னல் உடுப்பு கடை தான் இது. இது சரியான விலை, நோர்வேலேயே விலை கூடின உடுப்புண்டா அது இந்த உடுப்பு தான். இது வந்து இப்போ எங்களுக்கு நார்மலாங்கிற சாரி மற்றது இப்போ வேட்டி ஷர்ட்டுன்ற மாதிரி. இப்போ இவியலுக்கு வந்து இதுதான் அவங்களோட உடுப்பு. இது வந்து இங்கே நேஷ்னல் டேக்கு மட்டும்தான் கூட பெரும்பாலும் இங்கே போடுவினம். மற்றபடி நார்வேஜியன் அவையோட வெட்டிங்கள் அவையோட கொண்டாட்டங்கள் அப்படியான இதுகளுக்கு அவை போட்டுக்கொள்வினம். ஓகே, இப்படிங்க பாருங்க, இதெல்லாம் பழசாறுன்னு சொல்லி அந்த பழங்களில் செய்து வச்சுருக்கீங்க. இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கலந்து இப்போ இந்த இதுகளை நாங்கள் இதில் கொஞ்சம் போட்டு கலந்து குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கால பூக்கண்டு கடையால் இப்படியே நான் சுற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து சாப்பாடு ஏதாவது வாங்குவோம் பிள்ளைகளுக்குன்ட்டு வந்தேன். நான் இப்போ நான் இதில் வந்து நாங்கள் தான் ஆர்டர் பண்ணணும். இப்போ இதில் அந்த டிவி மாதிரி இருக்குது, இதுலேயே நாங்களே ஆர்டர் பண்ணி நாங்களே பே பண்ணிவிட்டு ஒரு இதொண்டு வரும், அந்த துண்டொண்டு என்னென்னு சொல்கிறது பில் அதுகள் வரும். அதில் அந்த எத்தனையா நம்பருங்கடையாண்டு அதில் நம்பர்லாம் போட்டு வரும். நாங்கள் அந்த நம்பரின் படி எங்களை கூப்பிடுவினோம், எங்களை சாப்பாடு எல்லாம் செய்து முடிய கூப்பிடுவினோம். இதுதான் அது. இப்போ நான் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். இப்போ அவை எனக்கு சாப்பாடு தான் செய்து கொண்டு நிற்கிறான். நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு பாருங்க வீடியோவில். இது வந்து 7 நாளைக்கும் 7 விதமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த இதில். இப்போ நான் இன்றைக்கு வாங்குறது சிக்கன் சோஸில் தான் நான் வாங்க வந்திருக்கிறேன். இங்கே இதில் வந்து சலாட்டு, பப்ரிக்காய், அப்படி ஒவ்வொரு பட்டர், மற்றது வெங்காயம், அக்கூர்க்கன்னு சொல்லி எல்லாமே போட்டு எல்லாமே இதுக்கு வச்சு இந்த சாப்பாடு தயாரிக்கிறேன். பாருங்க இவ்வளோ வேகமாக செய்கிறாண்டு. தக்காளி பழம் எல்லாம் வைப்பினம், நல்லா டேஸ்டாக இருக்கும் இது. ஓகே, எனக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டுது. இனி நான் வந்து வேலைக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வேண்டிக்கொண்டு, நானும் எனக்கு ஏதாவது ஒரு கோப்பியும் ஒன்று வேண்டிக்கொண்டு இனி வீட்டை போவோம். ஓகே, நான் இனி எனக்கும் ஒரு கோப்பி ஒன்று வேண்டிக்கொண்டு நாங்கள் இனி வீட்டை போவோம். இப்போ நான் இனி இந்த வீடியோவை நான் வந்து முடிக்க போகிறேன். அதுக்கு முதல் நான் கோப்பி வேண்டும் போது உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோவாக காட்டிட்டு முடிப்பேன்.
ஓகே, நீங்கள் இப்போ எல்லாமே இதை வழியாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.